நமஸ்காரம். 108 திவ்ய தேசங்கள் புகழ் பெற்றவை. ஆழ்வார்கள் பதின்மராலும் பாடல் பெற்றவை. எல்லாருக்கும் ஒரு ஆசை, வாழ்க்கையில் ஒரு முறையாவது 108ஐயும் தரிசித்து விட வேண்டும். பலருக்கும் ஈடேறி இருக்கிறது. இந்த நாளில் வசதிக்கு குறைவில்லை. போக்குவரத்து வசதியும் இருக்கிறது, ஓரளவு நிதி வசதியும் இருக்கிறது. அதனால் போய்விட்டு வந்து விடலாம். எப்படியும் 107வது பார்க்கடல் திருப்பார்க்கடல் செல்ல முடியாது. 108வது வைகுந்தம் என்னைக்கு செல்லுகிறோமோ அன்னைக்கு தரிசிக்கலாம். இது பல திருக்கோயில்கள் தமிழகத்திலேயே உள்ளன. அருகிலேயே இருப்பதால் சட்டென்று போய்விட்டு வரலாம். சில கோயில்களுக்கு பல முறைகளும் சென்றிருப்போம். இப்படியெல்லாம் இருந்தாலும் 108 முக்கியமானவை கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் என்று சொல்லுவார்கள். கோயில் என்பது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும், திருமலை திருப்பதியை குறிக்கும், பெருமாள் கோவில் காஞ்சிபுரம், திருநாராயணபுரம் மேல்கோட்டை. அது கர்நாடகத்தில் மைசூர் தாண்டி இருக்கிறது. அதென்ன, எல்லா க்ஷேத்திரங்களும் எல்லா கோயில்களும் சமம் தானே. இந்த 4 மட்டும் முக்கியமானவை, பாக்கி என்ன முக்கியம் இல்லாதவையா? எல்லாம் முக்கியமானவைதான். ஆனால் இந்த 4க்கும் முதன்மை இடம் உண்டு என்பதும் உண்மை. ஆழ்வார்கள் எடுத்துக்கொள்வோம். நம்மாழ்வார் தான் தலைவர், தனி சிறப்பு. ரிஷிகள், எத்தனையோ ரிஷிகள் இருக்கிறார்கள். ஆனால் வேதவியாசர் என்று சொன்னால் தனி சிறப்பு. மகாபாரதம் பாடினார், 18 புராணங்களை பிரச்சாரம் பண்ணினார், வேதத்தை பிரித்து கொடுத்தார். எவ்வளவு தொண்டுகள்! அவர் மகன் சுகர் பரீட்சித்துக்கு பாகவதத்தையே உபதேசித்தவர். இதே போல அவர்கள் நமக்காக ஆற்றி இருக்கிற பெரிய பெரிய தொண்டுகள், உபகாரம், அதை வைத்துத்தான் இவர்களுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு சொல்கிறோம். நாரதர் தனி இடம். இப்ப ரிஷிகளில் ஒரு சிலருக்கு ஏற்றம், ஆழ்வார்களில் நம்மாழ்வாருக்கு ஏற்றம். அதுபோல இந்த திவ்ய கஷேத்திரங்களுக்குள் இந்த 4க்கும் ஏற்றம். கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம். அதில் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்த 4ம் என்ன புராணங்களால் ஏற்றமா, அந்த க்ஷேத்திர மகாத்மியமா, அதெல்லாம் பல க்ஷேத்திரங்களுக்கும் இருக்கும். இவர்கள் 4வருக்கும் ஒரு தனி சிறப்பு சொல்லப்படுகிறது. யார் எப்படி பிறந்திருந்தாலும் அந்த ஒரு மனிதன் சிறப்பான பக்தனாக, சரணம் என்று பெருமானையே பற்றினவனாக இருந்தால், அவர் யாராக இருந்தாலும் அவரோடுதான் அவர் பேசுகிறார், பாடுகிறார், ஆடுகிறார், எல்லாமே அவனோடுதான் பழகுகிறார். இது இந்த 4 க்ஷேத்திரத்திலும் பார்க்கலாம். ஸ்ரீரங்கநாதர் சயனித்த பெருமாள் திருப்பாணாழ்வாரிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு. அவர் வீணையை மீட்டுபவர். அமலநாதிபிரான்னு 10 பாசுரங்கள் பாடினார். அவர் தன் காலே ஸ்ரீரங்கத்தில் படக்கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தவர். ஆனால் எப்படியோ ஒரு முனிவரை விட்டு அவரை தூக்கி வர செய்து அவரை தன் திருவடிகளிலேயே சேர்த்து கொண்டு விட்டார் பெரிய பெருமாள். அந்த ஒரு நெருக்கம் அவர் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதனால் குலத்தால் என்ன பிறப்பு என்று பார்க்காதே, பக்தனானு பாரு. அதே போல திருமலையப்பன், குறும்பருத்த நம்பி என்று ஒருத்தர் இருந்தார். ஏழை எளியவர், எப்படியோ பிறந்து வளர்ந்தவர், மண்ணு பானை செய்து வாழ்க்கையை ஓட்டியவர். அவர் செய்த மண்ணு பூக்கள், மண்ணால் பூக்களை செய்து குழைத்து அதை சமர்ப்பிப்பாராம். அந்த குறும்பருத்த நம்பியின் இடத்துல தான் வெங்கடேச பெருமாளுக்கு அவ்வளவு ஈடுபாடு. இது இரண்டாவது.
மூன்றாவது காஞ்சிபுரம் கஜேந்திரதாசர். அவர் பூவிருந்தவல்லியிலிருந்து தினப்படி போய் விசிறி வீசுவார். காஞ்சி வரதராஜ பெருமான் அவரிடத்தில் பேசுவாராம். ராமானுஜரே அவரை ஆசிரியராக கொண்டார், ஆச்சாரியனாக கொண்டார். கடைசியாய் திருநாராயணபுரம் மேலக்கோட்டை செல்லப்பிள்ளை திருநாராயண பெருமாள் சுச்சரிதன்னு ஒருத்தர், அவருடைய மகன். அவர் திடீரென்று தன் தாய் தனக்கு கொடுத்த அன்னத்தை நேர பெருமாள் முன்னாடி கொண்டு வந்து வைத்து இதனை இப்போதே சாப்பிட வேண்டும்னு சொல்லுகிறார். பிரம்மா முதலான தேவர்கள் சமர்ப்பிப்பதையும் தள்ளிவிட்டு ஆதரவோடு இந்த பிள்ளை கொடுத்ததை வாங்கி பெருமான் உண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் வரலாறு இருக்கவேதான் இந்த க்ஷேத்திரங்களுக்கு தனி சிறப்பு. அங்கு கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும், இந்த சிறப்பு இருக்கிறபடியால். இதென்ன இந்த நாளுக்கு மட்டும் முதன்மை இருக்கலாமா என்று நினைக்கவே வேண்டாம். இருக்கலாம். ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர். வைணவத்தில் ராமானுஜர் தனி சிறப்புன்னு சொல்லவில்லையா? ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் பல ஆச்சாரியர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒருவர் இருவருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கும். அதனால் ஒரு தவறும் இல்லை. அது திவ்ய கஷேத்திரங்களில் கூட அப்படித்தான் காண்கிறோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.